என்ன பீட்சா ஏன் இவ்ளோ சின்னதா இருக்கும்? ஜான்ஸோட இது வழக்கமா இருக்குது. ஆமாம், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஓ க்ளோயி, இந்த அளவிலான பீட்சா இருக்கிறதா? ஓ, உன் கணுக்கு அடிக்கண்ணாடிய தூக்கு நேர்டு. என் பீட்சா இருக்கிறது பாரு. ஆனா எம்மா முதல்ல சாப்பிடுவா. சரி, என்கிட்ட பசுமைக்கு பிரித்த பீட்சா இருக்குது. சரி, நான் முடிச்சேன். இது சுவையாக இருந்தது. ஆம், சரி, இது ஏன் முறை இப்போது? என்று க்ளோயின் விட சற்று சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதுவும் சுவையாக இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது. நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்க முடியுமா? நிறுத்து அதை. அது உனதல்ல. உனக்கு உன் பகுதி கிடைத்து விட்டது. இல்ல, சரி, எனக்கு இன்னும் 2 துண்டுகள் இருக்கு. இப்போது நான் அவற்றை ஒன்றாக வைக்கும். எவ்வளவு சீசி பிடிக்கும். உன் பயணத்தை தொடங்கு குளோய். நன்றி என்னை அறிவித்ததற்கு. நர்ட், முதலில் இதனை துவங்குவோம். ஓ, இது அறிவியல்களாக சுவையாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஒரு வருடத்திற்கு போதுமான அளவு எடுக்க போகிறேன். ஓ நண்பர்களே, மன்னிக்கவும், ஆனால் ஒரே ஒரு பங்கு மட்டும் கிடைக்கிறது என்னுடன். அதனால நான் பகிர முடியாது. நான் நிறுத்த முடியல. இது ரொம்ப நல்லா இருக்கு. க்ளோ, நல்லவ, நீ நிறுத்தணும்னா நிறுத்தலாம். இதெல்லாம் எப்படி உட்செலுத்துற? இல்ல, என் வயிறு இது ரொம்ப பெரியதா உள்ளது. என் மீது சிரிக்கிறா ஏன்? எனக்கு உதவ இந்த பணிக்கு பொருத்தமா இருக்கும். வா க்ளோய், விடு. இங்க இருந்து சறுக்கி புறப்படு. சீ க்ளோய், இது ஓடு படுகை. ஓடு படுகை. இது க்ளோய். நீங்கள் சந்தித்தீர்களா? இப்போது நாங்கள் நண்பர்களாக தொடங்குகிறோம். வா வா குளோய், சோம்பேறி ஆகாதே. சராசரி வேகத்தில் ஓடு. வா சீக்கிரம் குளோய். ஒரு பீட்சா துண்டுக்காக. ஆம், வா உடற்பயிற்சி செய். சின்னஞ்சிறியவளே, அந்த சீற்றத்தை எனக்கு உடனே கொடுப்பியா? ரொம்ப ஆப்படைசிங்கா. நாம முடிச்சிட்டோம். குளோய், நீ ரொம்ப அழகா இருக்க. நாம் சேர்ந்து ஒரு செல்ஃபியை எடுத்துக்குவோம். இந்த தருணத்தை பிடிங்க. இது என்ன? என் தட்டுல சிறிய ஒரு சிதறல் இருக்குது. எனக்கு பெரிய மார்ஷ்மெலோ உள்ளது. இது என்ன? மூச்சு விடாதே. எனது மார்ஷ்மெல்லோவை பரிசோதிக்காதே. உனதை நீ செய்வது நல்லது. சரி, அவ்வளவே. நானும் ஒரு சிறந்த யோசனைய சொல்ல இருக்கிறேன். நான் என் சிறிய மார்ஷ்மெல்லோவை சமைக்கிறேன். அது எனக்கு இன்னும் சுவையானதாகிடும். ஓ, மார்ஷ்மெல்லோவை கடாயில் பொரிக்கிறீங்களா? அருமை. இப்போ அத சாப்பிடுவோம். அது ரொம்ப சுவையா இருந்துச்சு. நீங்க தொடரலாம். சிறப்பு. நான் என் மார்ஷ்மெல்லோக்களையும் பொரிக்க விரும்பினேன். அதை குச்சியில் இட்டு எரிபொருளை எடுங்கள். சிறிது நெருப்பு மற்றும் இந்த சுவையானதை பழுப்பு நிறமாக்குங்கள். ஓ, என்ன ஒரு அழகான பொன் நிறம். இதை சுவைக்கிறேன். ஆஃப்சி, இது ரொம்ப சுவையா இருக்குது. என் வாயில் கரைந்து விடுகிறது. முடிஞ்சது. நீங்க இப்போது செல்லலாம். நன்றாக. இறுதியாக எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது. இந்த மார்ஷ்மெல்லோவை வைத்து பரி செய்வதில் இருக்கிறேன். ஓ, இது அதிக தீயை தேவைப்படும். சரியான நிறம் மற்றும் என்ன வாடை. ஆகவே எல்லாம் தயாராக இருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே இப்போது நான் முயற்சிக்கலாம். ஓ, மிகவும் கிறிஸ்பி என கூறுகின்றேன். உங்களிடம் வருகிறது. ஜான், நீர் ஜாங்கலில் வாழ்பவர். நான் தான். அது நல்லதா அல்லது கெட்டதா? ஓ சரி, என்ன சொல்றேன் அம்மா? இது என்னுடைய மொட்டை மாய்ச பொரி வர்த்தகம். ஹூரே, என்னுடைய அளவு. இங்க நிறைய மொட்டை மாய்ச பொரி இருக்கிறது. கடினமானவன். நீ என்ன பண்ண போறே ஜான்? ஓ ஜான், இது நான் பார்த்த மிகச்சிறிய மொட்டை மாய்ச பொரி. என்ன? இது சுவையாக இருக்கு. அவ்வளவுதான். நிச்சயமாக. ஆனால் நான் அதை பெரியதாக செய்யலாம். ஆமாம், உண்மை. நான் அதை பெரியதாக செய்யலாம். எனக்கு ஒரு சிறப்பு பருப்பு இருக்கு. அதை முயற்சி செய்ய வேண்டும். நேர் பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிந்து மற்றும் இயக்கவும். ஓ, தயாராக இருக்கவும். ஒரு பாரிய. அரே, என்ன? அது என்ன? அது வேலை செய்வதாக நினைச்சேன். வாங்க, இந்த இடத்துல எனக்கு உதவியாகல. சரி, நானே இந்த பாப் சாப்பிட போகிறேன். நான் முடிச்சேன். நன்றி. நீ உடனே தேடர் எம்மா. சிறப்பு. அதை இப்ப முயற்சி பண்ணலாம். அது ரொம்ப ருசியானது. நான் அதையெல்லாம் விரைவா சாப்பிட போறேன். அம்மா, நீ மிகவும் வேகமாக உள்ளாய். கடைசியாக ஒரு பழத்திற்கு. சரி, நான் முடிஞ்சேன். க்ளோய், இப்போ உன் பேயாலி. சரி, சம்மதம். நான் எனது சுவையானது சாப்பிடுவேன். எனக்கு பேயாப்காரன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லது. நான் முதல்ல உத்தரவிட்டேன். பாருங்க, சுவையாகவும் இங்கே மிகவும் நிறைந்தும் உள்ளது. நான் பிடிக்கிறேன்.
ஆஃப். இன்னும் அதிகமாக பிடிக்கிறேன். என்ன நான் முடிச்சிட்டேனா? ஓ, இல்ல, நான் இப்ப இந்த பக்கெட்ல மூழ்கணும். சரி. வேண்டிய வணக்கம். என்ன ஒரு சிறிய பிரிங்கிள்ஸ்? ஆஹூ இல்ல. ஜான், நீ வெற்றி பெற முடியாதவன். எனக்கு இங்க பெரிய பை இருக்குது. இருந்தாலும் இது மிகப்பெரிய மூட்டை சிப்ஸ். என்ன ஜான்? சரி, நீ முதல்ல ஆரம்பிக்கலாம். நல்லது. கிடைத்தாலும் நேர்பாக்கியான் பார்ப்பது கடினமாக உள்ளது. என் நிலையில் என்னுடைய மைக்ரோஸ்கோப் இங்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒண்ணுமா ஒரு முயற்சி செய்கிறேன். ஓ இனீர், அப்பா, நான் எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டேன். ஒண்ணுமில்லை. ஏம்மா, நீ முயற்சி செய்து பார். அருமை. எனக்கு ஒரு குளிர்பான ஐடியா உள்ள. இப்போ நான் உடனே எல்லா சிப்ஸையும் பேக்கேஜ்ல இருந்து எடுக்க போறேன். தயார். நானே வாங்கிய குளிரான விரல் ஸ்கேட் பாருங்க. இது குளிர் அல்லவா? சரியா? நான் சுறுசுறுப்பா ஸ்கேட் பண்றேன், ஆனா என்னுடைய விரல்களினால் மட்டும். சரி, இப்ப என் மூடு என் சிப்ஸில் இருக்குது. நான் அவத்தை என் வாயில பறக்க விடலாம். நிறைய நல்ல யோசனை இல்லையா? குளோய், இப்ப உங்க டர்ன். நன்றாக. இறுதியாக. எப்படி மெதுவாக இருந்தாய். நான் முழுவதும் பசிக்கின்றேன். இப்போது பொதியை திறந்து அவற்றை முயற்சிப்போம். இவை மிக பெரியவை. இவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. என்ன? சரி, வேறு விதத்துல சாப்பிடுவது எளிதாக இருக்கும். அவ்வளவுதான். எல்லாவற்றையும் ஓ, இது ஒரு மோசமான யோசனை. ஓங்கள், நான் சிக்கிக்கொண்டே போய்விட்டேன். என்னை உதவுங்கள். நான் எங்கு உள்ளேன்? க்ளோவி. ஓ, மறந்துட்டேன். நாங்கள் அவளை உதவி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, நமக்கு நம்முடைய சிப்ஸ் இருக்குது. அப்படியானால் நாங்கள் இந்த பர்கரை உலகிலேயே சிறியதாக பதிவு செய்திட வேண்டியது சரிதானே? ஆஹா, எனக்கு ஒரு சாதாரண பர்கர் உண்டு. என்கிட்ட ஒரு பெரியது உண்டு. ஓ, அது சரி. ஆனா உன்னோட இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சிறப்பு. எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைத்து விட்டது. நான் எதையுமோ யோசித்தேன். எனக்கு அதை கொடு, இதை கொடு. இந்த எல்லா தற்காலிக வழிகளிலிருந்து நான் ஒரு குளிரான பொருளை உருவாக்க முடியும். பாருங்கள், இப்போது நான் எப்படி ஒரு பார்க்கரை என் வாயில் வீசும் வெகுஜனமானதை நீங்கள் காணலாம். ஒத்திசை. ஆம், அது மிகவும் குளிரானது இல்லை? இப்போது உங்கள் முறை. கிலோ. சிறப்பு. ஒரு கடுமையான பசியானதாவது என்னுள்ளிருந்து எழுந்துள்ளது. இது எவ்வளவு சுவையானதும் இனியதுமாக இருக்கிறது. எனக்கு பர்கர்கள் உள்ளன. நான் அவைகளை விரும்புகிறேன். பாருங்கள், எல்லாம் சரியா இருக்கிறது இல்லையா? கிலோ, உன்னிடம் இப்போது ஒரு மீசை உள்ளது. எப்போதும் அழகாக. சரி, உன் முறை. எம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை எப்படி கடிக்கலாம் எப்படி தெரியல. இது ரொம்ப பெருசு. ஓ, சரியா? எனக்கு பெரிய சுத்தி இருக்குது. இப்போ அது ஒரு கரைக்க போதே. சரி, தயார். ஆஹா, இந்த அளவு நல்லது. இப்போது இதை எளிதா சாப்பிட முடியும்ல. ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாம், நாங்கள் இங்கே தும்பிக் கொண்டிருக்கிறோம். வா, முடிப்பது. நாம் முடிஞ்சிட்டோம். என்ன? நான் ஏன் ஒரு சிறிய டோனட் மட்டுமே பெற்றேன்? ஆச்சா, கடைசியாக எனக்கு முற்றிலும் உதாச்சா ஒரு பெரிய டோனட் கிடைச்சது. ஏமா, உன்னிடம் மீண்டும் ஒரு மாபெரும் உணவு இருக்கிறதா? ஆம், நானும் அதற்கென பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். அதை சாப்பிடுவதற்கு நான் ஆவலாக உள்ளேன். ஆனா குளோய் தொடங்குவாள். நானா? சரி, பரவாயில்ல. இப்ப நான் அதை விரைவா சாப்பிடுவேன். என்ன? நான் முடிச்சிட்டேன். ஜான், நீ இப்ப உன் அணிக்கையை சாப்பிடலாம். வா, எவ்வளவு சுவையாக இருக்கிறதோ. நான் கேரட் வட்டைகளுக்கு மிகவும் விரும்புகிறேன். எம்மா, ஆனால் அதை எப்படி சாப்பிட போகிறாய் என்பதில் எனக்கு உண்மையாகவே ஆர்வமாக இருக்கிறது. இப்போ நான் விற்கவில்லை ஜிம். வெறும் நியாயமற்றதில்லையே, சரிதானே? இப்படியான டொனட்களில் இழுப்பதற்கு முன் நீங்களும் நன்றாக தயார் செய்ய வேண்டும். கைகளில் கொஞ்சம் பொடி வைத்து தூக்கு. ஊஃப், நான் மிக திறமானவன். என்ன? ஊஃப், ஊ, எம்மா, நீயா? சரியா இருக்கியே. ஆம், இப்போது என் டோனட் துண்டுக்குகளில் கிழிந்து போனது. அதனால் நான் அதை மிகவும் வசதியாக உண்ண முடிகிறது. குழு ஏதோ ஒன்றை ஏற்கனவே வரைந்திருக்காங்க. எனக்கு குக்கீஸ் வேண்டும் என்று முடிவு செய்தேன். பெரியப்பா தயார். சகோதரிமையா எப்போதும் போல். ஆனால் சமையல்காரர் நிச்சயமாக மிக உயர்ந்த தரத்தை காண்பிக்க போகிறார். நான் ஏற்கனவே எங்கு தொடங்குவது என்று அறிவேன். முதலில் இந்த சுவையான மெல்லிய மாவை விரிக்க வேண்டும். ஐபிஓ மிகவும் சரியான வடிவமும் தடிமனும். தற்போது தேவையான வடிவங்களை கட் செய்ய வேண்டியது மட்டுமே உள்ளது. குழந்தை கிலோய் விரும்பிய குக்கி வடிவம் நான் செய்ய உள்ளேன். முடிந்தது. மாதிரிகளை திருப்பி அடுக்கி வைக்கலாம். இப்போது சாமான்களை பேக்கிங் பேனில் எச்சரிக்கையுடன் நிதானமாக அமைக்கவும். இப்போது அதை அவனுக்கு எடுத்துச் சென்று சமைக்கலாம். அடுப்பின் வெப்பநிலையை எச்சரிக்கையாக கண்காணிக்கவும். குக்கிகள் சமைந்துவிடும். இப்போது அவை தயார். உங்களின் கவனத்திற்கு சுவையான குக்கிகள். அப்போது எதை செய்தாய்? ஓ, நான் மாவை சமமான பாகங்களில் பிரித்து விட்டேன். நான் ஸ்கிட்டில்ஸில் கூகிஸ்களை தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, நன்றி தாத்தா. நாம் தாயில் இனிப்புகள் சேர்க்கிறோம். ஆஹா, இப்போது இது அழகாக நிறமைதி இருக்கிறது. அற்புதம். இப்போது எல்லா மாவையும் கலந்து அதனை
உருட்ட முடியும். அப்படித்தான். ஓ, இது கடினம். ஆனால் இப்போது ஒரு வட்டமான வடிவம் தேவை. ஓ இல்லை. ஓ, நான் சிக்கி போயிட்டேன். நன்றி. ஆமாம், அனைத்து தேவையற்ற மாவையும் நாம் அகற்று. மேலும் சில இனிப்பு சேர்க்கலாம். அதை எடுத்துச் சுடும் அடுப்பில் சமைக்கவும். இதை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே என் இஞ்சி ரொட்டி வீட்டை கூட்டி அமைக்க தொடங்கிவிட்டேன். சில விவரங்கள் இங்கே மற்றும் அங்கே. கிரீம் எப்போதும் அதிகமாக இருக்காது. இங்கு மர்ஷ்மெல்லோஸ் போதுமானதில்லை என்று நான் அறிவேன். ஆனால் இது அலங்காரத்திற்கு சிறந்தது ஆகும். ஆஹா, அதை பாருங்கள். சரியானது. இப்போது நாங்கள் அனைத்திற்கும் பொடி பார்க்கும் சீனியை தூவுகிறோம். அது பனி போல தோன்ற வேண்டும். மற்றும் இஞ்சி ரொட்டி மனிதனை வைக்கவும். சிறந்தது. ஓ, நான் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தேன். சமீபத்தில் நான் விண்ணோடத்தின் புதிய வரைபடங்களை வரையினேன். ஆனால் வடிவமைப்பு செய்ய நேரமில்லை. எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எல்லாம் கணக்கிடப்பட்டபடி சரியாக இருக்க வேண்டும். இப்போது பிஸ்கட் சுடுவோம். என்னால் அவற்றை பயன்படுத்தி வேறு மாதிரியான பொருளை உருவாக்க வராமல் தடுத்திருந்தால் ஒரு விண்ணுக்கு ஏற்ற முறையை அமைப்போம். மேலும் சில விவரங்களை சேர்ப்போம். அருமை. முழுவதையும் சாக்லேட் சர்பூவால் மேலே ஊற்று. ஆமாம், அது அருமையாக தெரிகிறது. இப்போது உலகளாவிய பாதுகாப்பின் ஒரு தருணம். சரி, தயார். இதற்கும் கவலைப்படாதீர்கள். இது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றால் நான் மிகவும் நச்சு செய்யப்பட்ட இனிப்புகளுடன் பணியாற்றப் போகிறேன். அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்தை காக்க வேண்டும். ஓ, எனது விருப்பமான நச்சு புளிப்பு கேண்டிகள். என் பசியில் தக்க அளவு இல்லை. எனக்கு இதற்கு மிகுந்த நடிப்பு உண்டு. எல்லாம் புளிக்கும். என் பேரனான க்ளோவிக்கு அதுவும் பிடிக்கும் என நம்புகிறேன். எனது சாக்லேட் புளிப்பு ராக்கெட் தயாராகியுள்ளது. ஓ வாய், எவ்வளவு குளிர். நான் எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் இந்த கலக்கிய ராக்கெட்டுடன் தொடங்குகிறேன். இது எவ்வளவு நகைப்புக்குரியது பாருங்கள். மார்மலேட் மற்றும் சாக்லேட். புளித்த பாக். சரி, தொடருங்கள். இது என்ன? அக்கா, அது போல் வேலை செய்யாது. ஆனால் சமையல்காரர் என்ன தயாரித்துள்ளார்? ஓ, என் வரைபடத்தில் இருந்தது போல ஒரு குக்கி. அஞ்சு வீசிட்ட கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போது வீட்டை பத்திரமாக சாப்பிடுவோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சமைப்பவரின் சிறிய மனிதரை உள்ளடக்கிய வீடு வென்றது. ஆமா, வெற்றி என் பக்கம்தான். நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும். மக்களே, குழந்தை வரைகையை காட்டுகிறது. ட்ரம் ரோல். எனக்கு பாஸ்தா வேண்டும். சமையல்காரர் துவங்க ஆவலுடன் உள்ளார். தாத்தா கருவிகளை எடுத்தார். அக்கா தயாராக இருக்கிறார். அப்போ அதை துவங்கலாம். ஆஹா, பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுதல் அவசியம். தண்ணீரை ஊற்றிக்கொண்டே சிறிது சீஸ் பொடியை சேர்க்கவும். ஆம், கொஞ்சம் மட்டுமே. ஆனால் நாங்கள் இன்னும் சேர்ப்போம். இச்சீஸுடன் எல்லாமே சாத்தியம். இது மிகவும் ருசியானது. நான் இதை துருவி நூடுல்ஸ்ல வைக்கிறேன். சீஸையும் பாஸ்தாவையும் மைக்ரோவேவுக்குள் அனுப்புகிறோம். இப்போதெல்லாம் உருகிய சீஸை பார்க்கவும் ருசிக்கவும் வேண்டும். சரியானது. அடி, எவ்வளவு சுவையா மணக்குது. நான் தயாரா இருக்கேன். பாட்டி, உங்களுக்கு கேள் தயார் பண்ணி. ஆம், இது ஒரு அதீதமாக பொறுப்பான யோசனை. சரி, இப்போது என்னுடைய ஒவ்வொரு பெட்டியிலும் ஸ்கிட்டில்ஸை கொதிக்க விடுவோம். பிறகு குழாயை உள்ளே வைத்து சுண்ணாம்பு திரவத்தை பாட்டிலில் இருந்து அவையில் கலக்குவோம். அருமை. அதை குளிர்விக்கவும். அற்புதம். ஸ்கிட்டில்ஸின் சுவையுடன் ஸ்பெகட்டி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தேன். இப்போது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறேன். ஒரு புளிப்பு கந்தலை வைத்து ஜாம் சேர்க்க. சரியாக இருக்கிறது. நான் தயார். மியா தயார். நீங்கள் சமையல்காரரா? சரி, நான் உடனே தொடங்குகிறேன். பரிசோதனை பாஸ்தாவோட குழந்தை கண்டிப்பாக பசிக்காக தங்கிவிடும். நான் என் வாழ்க்கையில் சிறந்த பாஸ்தா செய்ய வேண்டும். கோஸ்கறி மீது கொதிக்கும் நீரை கொட்டி சமைக்கவும். சிறப்பு. முட்டைக்கோஸ் அதன் நிறத்தை கொடுத்ததால் அது இனி தேவையில்லை. ஸ்பெகட்டியை உள்ளே முக்கி சமைத்து தட்டில் போடு. புல் இலைகள், எலுமிச்சை மற்றும் சிறிதளவு சீஸ் வச்சு அலங்கரிக்கவும். மிகச் சிறப்பு. க்ளோய்க்கு பரிமாறலாம். போகலாம். வாவ், இங்கே பல சுவையான உணவுகள் இருக்கின்றன. நான் இந்த பாஸ்தாவிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது எனது பிடித்த சீசுடன் உள்ளது. ஓ,
எவ்வளவு சீசியானது பாருங்கள். இது எப்படி நீண்டு கேண்டிருக்கும்? ஆம், மிகவும் சுவையாக உள்ளது மியா. நீ சுரா, இது என்ன? எலுமிச்சை? நான் இதை பாஸ்தாவில் பிழிவது போல் தோன்றுகிறது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், அதை உடனே சுவைக்கணும். இது முட்டைக்கோஸ் ருசியாக இருக்கிறது. எவ்வளவு கடுமையானது. ஓ, இதன் என்ன? எவ்வளவு அசாதாரணம். இல்ல, அது படுக்கசமானது. இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. மியா, நீ வெற்றி பெற்றாய். முதல் வெற்றிக்காக வாழ்த்துக்கள். நாம் முன்னேறுகிறோம். பாட்டி, கவனமாக இரு. கிலோய் ஏதோ ஒன்றை நினைத்தாள். நான் ஒரு காக்டெயில் விரும்புகிறேன். அப்போ நான் உன்னை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும். நானும் கூட. இந்த இடத்தில் அதிர்ச்சி அளிக்கும் ஒரே நபர் நானே. உங்கள் இந்த குடிநீர்களை எப்படி செய்ய வேண்டும் என எனக்கு தெரியாது. ஆனால் வேதியியல் குறித்தேனா ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறேன். எனவே இப்போது நான் என் பேத்திக்காக ஒரு குடிநீர் உருவாக்குவேன். ஒரு சிறிது எண்ணெயும் ஆஸ்பிரினையும் கரைப்பதில் சேருங்கள். ஆம், இங்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னையே ஒரு மந்திரவாதியாக உணர்கிறேன். என் காக்டெயில் தயார். இன்சி கம்பி உள்ளே போடுங்கள். அதுதான். அப்படியா? என்னுடைய வரியாம். பானிக்கருப்பட்டியில் கண்ணாடியை மூழ்க வையுங்கள். பிறகு வண்ணமயமான தூவிடலில் அருமையானது ஸ்ட்ராபெரி சிரப்பும் பனிக்கூழையும் உள்ளே சேர்க்கவும். இது ரொம்ப சுவையாக இருக்குது மற்றும் குளிர்ந்துள்ளது. சரி, இப்போது நம்ம ஜூஸை ஊற்றணும். சரி, உண்மையில ஃபாண்டா ஓரளவு புளிப்பு சாக்லேட் எப்பவும் நல்லா இருக்கும். மற்றும் நிச்சயமாக புளிப்பு ஜாம். ஆஃப் இயேசு பெளமண்டி, அது எப்படி அழகிகள் சேர்த்து பண்ணை. அதிக சிறப்பு. நன்றி தாத்தா. இப்போது உங்களுக்கு உயர்தர சமையல்களை காட்டுகிறேன். எனக்கு கொஞ்சம் பீட் ஜூஸ் வேண்டும். இதை வட்டு வடிவில் ஊற்றி ஃப்ரீசருக்கு அனுப்ப வேண்டும். அப்பா, நிறம் நன்றாக இருக்கிறது. சிறிது நேரம் உறைய விடுங்கள். நாம் இங்கே உட்கார்ந்து காத்திருக்கிறோம். தயாராகிவிட்டது. நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது மணமாக கங்கம்பட்டி தேவைப்படும். ஆனால் அதுவே அதன் மணத்தை நமக்கு அளிக்க வேண்டும் என்றால் வலு இரட்டிப்பு சேர்க்க வேண்டும். ஒரு காய்கறியை சேர்த்து சோடாவை ஊற்றி குச்சி மீது காய்கறிகளால் அனைத்து பொருட்களையும் அலங்கரிக்கவும். ஆஹா, இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. முடிந்தது. நான் தயாராக இருக்கிறேன். வா, என்ன அழகு. ஆகினும் இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. இந்த காக்டெயில் குடித்த பிறகு ஒரு தவளையாக மாறிவிடுவேனா என்று நம்புகிறேன். ஓ, பயங்கரம். எள்ளலானது. தாத்தா, இங்க என்ன இருக்கு? ஏதோ ஒரு புல்வகை. இவை இனிப்புகள் என்று நினைக்கிறேன். கம்மழு கிழங்கு. ஐயோ, இந்த காக்டெயில் சுவையாக இருக்கிறதா? சரி, அது நன்றாக இருக்கிறது. இதுவே இங்க என்ன இருக்கு? ஓஹோ, இந்த காக்டெயில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் இதை இப்பொழுதுதான் சுவைக்க விரும்புகிறேன். ஓ, இது மிக நேர்மையாக சுவையாக இருக்கிறது. இன்னும் இந்த மிட்டாய்கள் மற்றும் லாலிபாப்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆஹா, மியா, நீயே மீண்டும் ஜெய் செய்தாயே. என்ன, உண்மையிலேயே நான் மறுபடியும் வென்றேனா? ஹூரே! அந்த சுற்றுக்கு குழந்தை க்ளூயால் என்ன வேண்டும்? படைப்பை காட்டுங்கள். எனக்கு ஒரு சாலட் வேண்டும். எனக்கு தோன்றுகிறது அனைவரும் சரிபார்த்து உலகில் சிறந்த சுவையான சாலட்களை வழங்குவார்கள். தொடங்குவோம். ஒரு பிரகாசமான யோசனை என் மனதிற்கு தோன்றியது. இப்போ நாமே எங்கள் சாலட் வளர்ப்போம். எனக்கு தேவையானது விதைகள் மற்றும் சற்றே தண்ணீர் மட்டுமே. மிகவும் கடினமாக உள்ளது. காத்திருப்பதுதான். சரி, நீ என்ன செய்கிற தாத்தா? ஓ, சிறப்பு. நானே பெரிய தோட்டக்காரர் இல்லையா? சரி, இப்போது சில பசுமையான லெட்டூசியை நறுக்கப் போகிறேன். சரியானது. அதை தட்டில் வைக்கலாம் மற்றும் சிறிது பாக்கெட் சேர்க்கலாம். ஒரு உண்மையான செனரியோ யான சலாட் உருவாக்க வேண்டும். எனவே நான் மிக விரும்பும் பீன்ஸ் சேர்க்கிறோம். இங்கே ஒரு எரிமலை இருக்கும். அதே சமயம் இங்கே சில டைனோசர்கள் இருப்பார்கள். ஆஹா, பாருங்களேன். என் அலுவல்கள் மற்றொரு நூற்றாண்டில் இருப்பது போல இருக்கிறது. ஹூரே! இப்போது நான் தொடங்க முடியும். இப்போது நாம் சுவையான காய்கறிகளை அத்தடி ஒன்றுக்கு வெட்டுவோம். மேலும் கேரட்டை மறக்க மாட்டோம். ஆனால் நான் ஒரு சூப்பர் சுவையான காய்கறி அத்தடி செய்ய நினைத்துக் கொண்டு நடந்தேனோ என்று நீங்கள் நினைக்கவில்லை.
இல்லையா? நான் சாதாரணம் செய்யும் போல் ஒரு கைப்பிடி செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு நாய் உணவுக்கு அத்தடி செய்ய விரும்புகிறேன். பார்க்கவும் எவ்வளவு அழகு. நான் இங்கே மிகச் சிறந்தவனாவது நிச்சயம். அவகாடோவை கீறுங்கள். உள்ளே உள்ள குழியை ஒரு கரண்டியால் உருவகப்படுத்தி துண்டுகளாக வெட்டுவோம். ஆம், அடுத்து வெள்ளரிக்காயை கத்திக்கு கீழே வைப்போம். இது தனது உண்மையான கடமைக்கு உரிய செயலை நிறைவேற்றும். அது உண்டாகும். ஆகவே அனைத்து காய்கறிகளையும் தட்டில் வைத்து சிறிது பச்சை சாஸ் சேர்க்கிறோம். சொத்துச்சாறு மற்றும் கீரைகள் காயப்படுத்தாது. ஆஹா, அது அழகாக இருக்கும். ஆம், பார்க்கலாம். எல்லாம் எப்படி அருமையாக இருக்கிறது. இது ஒரு டைனோசரோ? ஆஹா, எவ்வளவு அழகானது. இதை சாப்பிட முடியாது, ஆனால் இதை சாப்பிட முடியும். பிரமிக்கலை. இங்க என்ன இருக்குது? வாவ், இந்த காது கொலுசுகளை வேண்டுகிறேன். மிகவும் அழகாக இருக்குது. இது காய்கறி போன்ற சுவையை கொண்டுள்ளது, ஆனால் அதை செய்யும் தோற்றமும் சூப்பர் போல உள்ளது. இங்கெல்லாம் அற்புதமாக பச்சைகளாக இருக்கிறது. வருவோம், முயல்வோம். அவகாடோ மற்றும் சில பச்சை சாஸ். அஃப்க், ரொம்ப நல்ல ருசியாக இல்லை. அருவருப்பு. என் சகோதரி ஜெயித்துள்ளார். ஹூரே! ஏ, 3வது முறை. அனைவருக்கும் நமக்கு ஒரு புதிய சமையல் சவால் உள்ளது. குஞ்சு பிபி என்ன விரும்புகிறாள் என்று பார்க்கலாம். ஓ மை கடவுளே, அவள் ஒரு காக்டெயில் விரும்புகிறாள். சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ஒரு உருண்டைவை சிறந்தது. இப்போது மிக முக்கியமாக நிலக்கரி ஒரு கோகோவை உலகிலேயே மிக கருப்பாக காப்பாற்ற முடியும். கார்காயில் அற்புதமாக சுவையாக இருக்கிறது. இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம். சிறப்பா சோக்கோலேட்டின் மீது ஊற்றி அடித்த மாலையை சேர்க்கவும். கவுண்டர் வளைவுகளுக்கு சங்கிலியில் ஏற போறேன். அங்கே பிரெட் இருக்கிறார். ஒயிட்க்கு மார்மலேட் சேர்க்க வேண்டும். எப்படி சுவை சிரி போல சொன்னிருக்குது. இவன் என் கோகோவை காட்டுவேன். எனக்கு ஸ்ட்ராபெரி சர்ப் தேவையே. அவன் மூலம் ஷீப்பை கண்ணாடிய சர்ப்பில் நினச்சிடுங்க. அருமை. இப்போ ஒவ்வொரு வந்து ஐஸ்கிரீம் என் கவுச்சிங்க போல சிவப்பாகவும் நிறைய கதைகளும். Language Greek tree shuri for Paradise turned to whipping putting on Olympic Korea Greasing Gal Fish Stab or putting at putting or cocktail or partly ஊற்றுங்க. So like to choose all days. நம்மார் குவார்ட்டின் ஷேப்படுத்தி நீங்கள் அதை ருசிப்பதற்கு முடியும். நான் இன்னும் ஏதையும் யோசிக்கவில்லை. நான் காலி வயிற்றில் யோசிக்க முடியும். ஓ, இந்த தலைக்கீறு நான் சமீபத்தில் மூளை எடுத்ததற்கு போன்றதே. அது உன் கண்ணை இப்பொழுது எடுத்துக்கொள்கிறேன். What do you are strays or chroma Freddy and the course say where they want that start for this year. உங்களுக்கு யூதப்படி நன்றி. சோடாவை கண்ணாடியின் மீதியில கட்டி ஊற்றுங்கள். எவ்வளவு ருசியானது. இதை வெறுமனே ஊடுருவ முடியும். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? Taking the class of question which is the poor as you put a country allowed to charge from free news saying but I'm shot you out it came உடனே குணேசல கூவிந்து விடுங்க. வாவ், எல்லா கால்டெயில்ஸும் பெரும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. விரைவில் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஹே, அதில் மாமலேட் ஜெல்லி கண்கள் உள்ளன. விசித்திரமாக இருக்கிறது. அது உண்மையில் மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு மாமலேட் கண்கள் மிகவும் பிடிக்கும். அவை மிகவும் ருசியானவை மற்றும் கால்டெயில் மிக சூப்பராக இருக்கிறது. ஹாஹா, அதை பாருங்கள். அது ஏக்கியேச்லாச்சு. பாரு, அதை பாரு. வாவ், அதை பாருங்கள். இந்த சாணிலி அழகா தெரியுது. உங்களுக்கு அந்த கருப்பணி பானம் மிகவும் கெஞ்சமானது. என்ன இருக்கிறது இங்க? வாவ், தர்மையா இருக்கு. இதை முயற்சிக்க விரும்புகிறேன். ரொம்பவும் சுவையா. அதுதான் கண்ணாடியில. ஓ, ஸ்ட்ராபெரி சீரப். சரி, இதுதான். நான் வென்றவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் சாம்பியை தேர்ந்தெடுக்கிறேன். அதுதான் நாம பகுதிகள். இந்த முறை நம்ம என்ன பண்ண போறோம்? பிக்ஸி முடிவு பண்ணிட்டாரா? ஆமாம், இது ஒரு ஃபுர்கர் ஆக இருக்கிறது. இந்த பேண்ட் ஃபார்ஜ் இது ஒன் சிவப்பு ஒன்று அழகா இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது. சீன் கீழே நன்றி.
உய்யோய் எவ்வளவு ஸ்பெல் இருக்கின்ற அது என்ன வாழைப்பழத்தோல் இது எனக்கு தேவையில்லை எனக்கு பன்னீர் கூழ் தேவை ஓ அதை கண்டுபிடிச்சேன் சரியான பன் அது எனக்கு பொருந்துகிறது பாருங்கள் குப்பையில் மேசையின் கீழ் பன் ஒன்றை கண்டுபிடிச்சேன் அது பயங்கரமாக என்ன பொருள் அது எனக்கு பாதுகாப்பாக இருங்க. நான் இந்த பர்கரில் சில காய்கறிகளை வெட்டுவேன் கத்தியை எப்படி இயக்குறது அப்படிங்கிறதுக்கான உள்ளீடு கிடைச்சிச்சு பயங்கரமானதா தெரியல நீ போகவே போ நீ எனக்கு ஒரு நல்ல யோசனை கொடுத்த இந்த சலாட்டுகளை நான் பர்கருக்காக எடுக்கிறேன் இப்போ கட்லெட் பொரிக்கும் சாப்பு இது மிகவும் பரவலாக மாறியது வாங்க அதை பர்கரில் வைப்போம் இப்போது கொஞ்சம் தக்காளி சேர்க்க வேண்டும் எனக்கு கூர்மையான கூரிகள் இருப்பது மிக நல்லது மேலும் ஒரு கூடத்தில் சேர்க்கவும் சீஸ் இந்த அந்த சீஸோட ஒரு பர்கரை வாங்கி ஸ்பர்கரை இந்த சீஸை பாருங்க ஸ்பர்கரை பாருங்க இது நல்லா இருக்கு. மன்னிக்கவும். பேயாமாலே நான் சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வருகிறேன். சுற்றுப்பற்கர் காட்டுகிறேன் நான் Sound போகிறேன். our correct contemporary friends of Renal Monster. Diliman புரியுள்ள லாசபர்கையின் பிரிந்து உயிர்ப்பிக்கலாம். அது நாம் சரியானதை பிடிக்கவே வேண்டும். இறந்தருங்கள் கூறே நம்ம கருப்பு நிறமாக இருக்கின்றன கொஞ்சம் சாலடை சேர்க்கவும் அபுரி சீசா இல்லாமல் அதரிசி மற்றும் தக்காளி இதை நமது கூர்மையான பற்களை இந்த மிளகாய் இழுக்க வெட்ட வேண்டும் செட் நாய் வேன் பிரெஞ்சு பாக் ரைஸ் அனுபவ செய்ய இது நாக்கு ஓவி குஞ்சனிக்கு கால்கள் எப்படி உள்ளது ஆனால் அதை நாகுப்பு நிறத்தில் வரைந்திட வேண்டியிருக்கும் இப்போது ஒரு கப் பை பை இந்த சோழ கிறிஸ்து மெக்கானிக் அவை செம்மையா இருக்கு தயார் எனக்கு சில குப்பைகள் வேண்டும் எனக்கு தெரியாது நவம்பம் சுவையானதை கண்டுபிடித்தேன் அவன் ஒரு வைரஸ் இந்த ஹாலிவுட் ஒரு ரோம்பியாக மாறியால் குட்டி பிபி இதை கொண்டாடுவாள் என்றும் என் வைரஸ் பர்கரை சென்று பார்க்க முயற்சி செய்கின்றாள் வாவ் எல்லா பர்கர்களும் இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கின்றன ஆனால் நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன் அது மிகவும் அழகாக தெரிகிறது இதை கிளி பொறிக்காக முயற்சிக்கலாம் குளிர்ச்சி இங்கே என்ன இருக்கிறது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சுவையாக காண்கிறது இப்போது பர்கரை முதற்கண் முயற்சிப்போம் ஓஹோ ஐஸ் இந்த பர்கர் ரொம்ப சுவையானது நீ மிகவும் சிறப்பாக செய்கிறாய் வென்ஸ்டே நிச்சயமாக. அது என்ன தான் முடிந்தவரை ஜாம்பி நல்லா செய்தான் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும் இது கையா உயர்ந்திருக்கிறாரா அவளுக்கு என்னுடைய பர்கர் ஒருபோதும் பிடிக்கவில்லை அது மிகவும் மோசமானது புதன்கிழமையை கதாநாயகனாக நான் தேர்வு செய்கிறேன் யாரும் அதில் சந்தேகம் இல்லையே பார்க்கணுமே இவ்வளவு நேரம் குழந்தைக்கு என்ன வேண்டும் ஓ அது ஒரு பான் கேக் அது மிகவும் எளிமையாக மட்டுமே தெரிகிறது இதை சமைப்போம் நான் பான் கேக் மாவுடன் வரைபட விரும்புகிறேன் யார் என் அழகான செல்ல புயல் ஓ பார்த்து இப்போதான் ட்ரா செய்ய ஆரம்பிக்கிறேன் என்னோட சரி தோணிச்சு யோசனை அது என்ன ரொம்ப அழகா இருக்கு அதை வச்சிடிக்கும்னு நினைச்சு நீங்கள் இருக்கும் வட்டமிட்டால் தான் எச்சரிக்கையாகவே எடுக்க வேண்டியது. ஐயா பண்ணலாம் எல்லாம் கொஞ்சம் சிவப்பு நிறமாக இருக்கும் உங்களை விரைவில் வணக்கம் வௌவேகவுகள் அவற்றை பழகுக்கு சாப்பிடுகிறேன் என்ன செய்ய வேண்டும் அது சரி எனக்கு பல அறிவார்ந்த மக்களின் மூளைக்கு எதிர்பார்ப்பு உண்டு இப்பொழுது நான் ஒரு கலைஞனின் மூளையை சாப்பிட வேண்டும் சுவையான அறையரில் சிறந்த படம் வரைய நான் காத்திருக்கிறேன் எனது பயங்கரமான அழுகு இது என்ன மாதிரியான உடல் நான் நாற்றம் கொள்கிறேன் பச்சையாக இருக்கேன் ஒரு மாறாது இப்படி அதை சரி பண்ணலாம் இப்படி அதிகமாக சரி நான் ஒரு கலை ஓவியம் வரைந்து முடிக்கணும் இப்படி ஒரு வல்லுநர் படைப்பு உருவாக்கலாம் இது அதிசயமாக அழகாக முடிஞ்சது நீங்கள் ஒரு எல்லா துண்டுகளையும் ஒன்றாக சேர்க்கணும் ஒரு வல்லுநர் படைப்பு சரியா எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது வாவ் ஜாம்பிளியன் பண்ணிட்டு அதிசயம் நீங்கள் போய் ஷீவன் டிஸ்கோல் வேண்டிய நேர்
நான் ஒரு சுவையான பான்கேக் சாண்ட்விச் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் காட்டி க்ரீமோட சாப்பிட்டு அதை மற்றொரு பேட்டியில் மூடுவேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அது ரொம்ப சுவையானதாக இருக்க வேண்டும். இப்பொழுது பெற்றவை அனைத்தையும் ஸ்ட்ராபெரி கொண்டு சேர்க்கலாம். நான் எல்லாமே தயாராக்கினேன். நான் மைட்டோரிடன் இன்ஸ்டூட் ஒடியாஸ்டர். நான் உன் இரத்தத்தை உண்ணப் போகிறேன். நான் செய்து ரசிக்கிறேன். இது சிறப்பு மட்டுமே. ஓ, எனக்கு இறக்கி கொள்ளுங்க. கிறிஸ்டியனுடைய பான்கேக் தயாராகிவிட்டது. நீ என்ன நினைக்கிற? அது ஒரு கலைப்பாடுன்னு எனக்கு தோணுது. எப்போது நானும் மென்சிலும் அடிச்சிருக்கும் நேரம் நம்ம எல்லா துண்டுகளையும் சேர்த்து ஒரு ருசிகளையும் பெற வேண்டும். சரியானது. மக்கள் அதை கண்டிப்பாக விரும்புவார்கள். பைத்தியமா? மற்றவை மேய்புறா. மன்னிக்கவும். தயவு செய்து. நான் என்னுடைய மூடிய கண்களை திறக்கிறேன். எஸ், இது என்ன? மேலே ஒரு வகை ஒளிர்மம் உள்ளது. இது ஒரு வகை உதிரி நீரா? இல்லை, அது இல்லை. யூகே எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறதோ. வெட்னஸ்டே என்ன செய்தாள்? ஒரு குழந்தை பூரானை விட்டுவிட்டது. நான் உடனடியாக இதை முயன்று பார்க்க வேண்டும். அது சாதாரண தான். ஆஹா, இவ ஸ்ரீ வாவாள்கள் ரொம்ப குளும் பறக்கின்றன. வாவ், பறப்போம். லா 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 லா. தரமா இருக்கு. எனக்கு பிடிச்சு போச்சு. இன்னும் வேணும். ருசி அதிகம். எனக்கே தெரியும். வேம்பயர் தான் ஜெயிச்சிருக்கா. இது முதல் வெற்றி. நன்றி மதாம் ஃபீபி.